ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இங்க ஐயப்பன் இருக்கிறாரு. இங்க ஐயப்பன் இருக்கிறாரு. கோபால் போட்டுக்குது. கோபால்னு போட்டிருக்கு. இங்க பார்த்தா எங்க மேரி இருக்கிறாங்க. இங்க பார்த்தா மேரி இருக்காங்க. பக்கத்துல சிவான் போட்டுக்குது. அப்ப பக்கத்துல சிவான் போட்டிருக்கு. சந்தோஷம் சந்தோஷம். எம்மதமும் எம்மதமும் சம்மதம் என்று சொல்வார்கள். சம்மதம் என்று சொல்வார்கள். யார் எப்படி இருந்தா நான் 2 கால் மனுஷன். யார் எப்படி இருந்தா 2 கால் மனுஷன். ஐயப்பனும் சரி, சிவகுமாரும் சரி, மேரியும் சரி. ஐயப்பனும் சரி, சிவகுமாரும் சரி, மேரியும் சரி. நானும் 2 கால் மனுஷன். நானும் 2 கால் மனிதன் தான். ஆகையினால வேதம் சொல்லுகிறது, எவரையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிரகாசிக்க செய்கிறவர். இதுக்கு முன்னே வேற மாதிரி இருந்தோம். உள்ள வரும்போது ஒரு இதுவா இருக்கும். ஆனா இப்ப பார்க்கும்போது ஒழுங்கரியமாய், இப்ப பார்க்கும்போது ரொம்ப ஒழுங்கமா இருக்கிறது. ஒழுங்கும் கரியமாய் ஆண்டவர் மாத்திருக்கிறார். அதாவது சீரமைத்திருக்கிறார். நாங்கள் வருஷம் வருதுதான். போன வருடம் வரல. ஆனா இந்த ஆண்டு நாங்கள் வந்து தண்ணியெல்லாம் வந்திருக்குது போது. வீட்டுக்கு வீடு. ரொம்ப சந்தோஷம். இங்க ஒரு அம்மா இருந்தாங்க. நடிப்பா ஜபலாம் பண்ணிக்கினாங்க. அந்த அம்மா ஜபலாம் பண்ணிக்கினாங்க. இருக்காங்களா? ஒரு அம்மா குண்டா இருப்பாங்க. ஜெபம் பண்ணிப்பாங்க. ஆனாலும் இங்க பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷம். உங்களுடைய கையில செய்யற வியாபாரங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிரயாசத்தை தேவன் வாய்க்க செய்வார். உங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். ஒரு பாடல் ஒன்று பாடுவார்கள். சாமியோ அதுக்கு டான்ஸ் ஆடுவார்கள். ஆகையினால எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையினால வாலிப பிள்ளைகள் வந்து ஆடுவாங்க. ஓ காட்டு உள்ள இருந்த எங்களை நாட்டு உள்ள கொண்டு வந்து புது வாழ்வு தந்து எங்களை வாழ வச்ச அந்த இயேசு சாமியை பத்தி தான் சாமியோ நாங்க சொல்ல போறோம். சாமியோ டியாலோ 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 டிங்கிரி டியாலோ. எங்க குல தெய்வம் இயேசு சாமிங்கோ. எங்களுக்கு சொந்தமில்லை இந்த பூமிங்கோ. சாமியோ எங்க குல தெய்வம் இயேசு சாமிங்கோ. எங்களுக்கு சொந்தமில்லை இந்த பூமிங்கோ. நாங்க மனம் திரும்பியதால கிடைச்சது பரலோகம். நீங்க மனம் திரும்பாவிட்டா வாழ்க்கை இருளாகும். நாங்க மனம் திரும்பியதால கிடைச்சது பரலோகம். நீங்க மனம் திரும்பாவிட்டா வாழ்க்கை இருளாகும். டியாலோ 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 டிங்கிரி டியாலோ. எங்க இருதயத்துல இருந்த பாவத்தை விட்டு புட்டோங்கோ. சாமியோய் விட்டம் போடுவோம். சாமியோய் ஆட்டம் போடுவோம். பாசிமணி ஊசிமணி வித்து புடுவோம். நாங்க பாசிமணி ஊசிமணி வித்து புடுவோம். ஆனா கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷப்படுவோம். நாங்க கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷப்படுவோம். டியாலோ 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 டிங்கிரி டியாலோ. எங்க குல தெய்வம்
இயேசு சாமிங்கோ எங்களுக்கு சொந்தம் இல்லை இந்த பூமிங்கோ சாமியோ எங்க குல தெய்வம் இயேசு சாமிங்கோ எங்களுக்கு சொந்தம் இல்லை இந்த பூமிங்கோ பலியாகிறார் என் ஜனமே மனம் திரும்பு இயேசுவிடா ஓடிவா என் ஜனமே மனம் திரும்பு இயேசுவிடா ஓடிவா துயரத்தா உனக்காக நீயே உன் வாழ்வு மாற துயரத்தம் உனக்காக நீயே உன் வாழ்வு மாற காயங்கள் உனக்காக உன் நோயெல்லாம் தீர காயங்கள் உனக்காக உன் நோயெல்லாம் தீர என் ஜனமே மனதில் அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார் சர்வ வல்லவர் சமதம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் இயேசு நல்ல என்னோட பெற்றோர் எத்தனையோ இடத்துக்கு கொண்டு போனாங்க. என்ன பெற்றவங்க வந்து எவ்வளவு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க போயும் அங்க போய் கூட ஒரு சுகமும் இல்ல, ஒரு விடுதலையும் இல்ல. ஒரு விடுதலையும் இல்ல. அது மேல ஊழியக்காரத்துல கொண்டு வரும்போது ஊழியக்காரத்துல கொண்டு அவர் எனக்காக ஜெபிச்சார். என் குடும்பத்துக்காக ஜெபிச்சார். அன்று முதல் இன்று வரை இந்த 30 வருட காலமும் என் கண்மணி போல பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நான் போக்கிலும் வருத்திலும் அநேக இடங்களை எடுத்து பயன்படுத்துகிறார். எத்தனையோ ஆபத்து விபத்திலிருந்து கூட கர்த்தர் இன்று உங்க முன்பா நின்று என்னை பேச வச்சிருக்கிறார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாங்கள் தெரிவிக்கின்ற ஒன்னே ஒன்றுதான், நான் மனமாற்றம் பண்ணவில்லை. உங்களுக்கு மனமாற்றம் என்றால் தான் உங்கள் வாழ்க்கை தேவைப்படும். அநேக ஆசீர்வாதங்களையும் அநேக இருக்கிற உங்களுக்கு இருக்கிற குடும்பத்தில் பிரச்சனைகளையும் இந்த நேரத்துல கூட இந்த பக்கத்தெருவில் அமைந்துள்ள ரவிச்சந்திரன் மஞ்சுளா அவர்கள் இல்லத்திற்கு வந்திருந்தோம். ஒவ்வொரு வருடமும் அங்கு வரும்பொழுது இந்த பகுதியை சுற்றிலும் கால்நடையா நடந்து தேவனுடைய நற்செய்தியை அறிவித்து வருகிறோம். இதனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தொல்லைகள் கஷ்டங்கள் வியாதிகள் வறுமைகள் குடும்ப சமாதானம் இல்லை மற்றும் பல காரியங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். இந்த ஒலிபெருக்கின் மூலம் வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் எனது அருமையான சகோதர சகோதரிகளுக்கு தெரிவிக்க என்னவென்றால் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை உங்கள் இல்லத்திலும் உங்கள் உள்ளத்திலும் தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் இருப்பீரானால் தேவனுடைய இந்த உலகத்தை படைத்த தேவன் உங்கள் வீட்டில் வாசமாக இருப்பார். ஆண்டவர் சொல்கிறார், இதோ வாசலில் நின்று கதவை தட்டுகிறேன். என் சத்தத்தை கேட்டு ஒருவர் கதவை திறந்தால் நான் உனக்குள் பிரவேசிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்று மாலை இந்த ஒலிபெருக்கின் மூலம் கேட்டுக்கொண்டிருக்க உங்களை இயேசு உங்கள் வீட்டில் வர துடிக்கிறார். அவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்கள் வீட்டில் பிரவேசிப்பார். பிரவேசிக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் கேட்கலாம். அவர் எங்க வீட்டுல விடுறா என்ன கிடைக்கும் எங்களுக்கு கேட்கலாம். நீங்க கேட்கலாம், அவர் எங்க வீட்டுல வந்தா என்ன கிடைக்கும்னு. உங்க வீட்டுல இருக்க பிசாசு தொல்லை ஒழிஞ்சு போவோம். உங்க வீட்டில் இருக்க பிசாசு தொல்லைகள் ஒழிந்து வறுமைகள் ஒழிஞ்சு போவோம். வியாதிகள் ஒழிஞ்சு போவோம். அநேக இடத்துல பாத்தீங்கன்னா பில்லி சூனியம் கட்டுகள் இருக்குது. பொறாமை இருக்கும். ஒரு வீட்டு மேலயும் பொறாமை இருக்கும். ஆண்டவர் உங்க வீட்டுல வரும்போது உங்கள் வீட்டுக்கு வரும்போது கர்த்தர் உங்கள் வீட்டை தூய்மையாக மாற்றுகிறார். நம்ம உயிருக்குள்ள நேசிக்கிற
நண்பர்கள் இருக்கலாம், நம் உயிருக்கு உயிரா நேசிக்கும் நண்பர்கள், உறவினர் இருக்கலாம், உறவுகள், சொந்தக்காரங்க இருக்கலாம், சொந்தக்காரங்களுக்கு யார் வேணா இருந்தாலும் யார் வேணாலும் இருந்தாலும் அவங்க நம்ம விட்டு பிரிவாங்க. அவங்க நம்மளை விட்டு பிரிவார்கள். ஆனால் ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, தாய் உன்னை தள்ளினாலும் தாய் உனக்கு கருதினாலும் தள்ளினாலும் தகப்பன் உன்னை வெறுத்தாலும் தகப்பன் உன்னை வெறுத்தாலும் அவர் தோல்வி மேல் சுமக்க வல்லவராக இருக்கிறார். அவர் ரத்தமே மருந்து என்று புரிந்து கொள்ளுக. பாவம் போக்கமா மறந்தாய் இயேசு ரட்சகர். பாவம் போக்கமா மறந்தாய் இயேசு ரட்சகர். இதை அறிந்தவர்கள் வாழ்க்கையிலே ஐயோ பாவங்கள். இதை அறிந்தவர்கள் வாழ்க்கை ஐயோ பாவங்கள். இயேசுவே 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 தெய்வம் என்று அறிந்து கொள்ளுக. அவர் ரத்தமே மருந்து என்று புரிந்து கொள்ளுக. அற்புத வைத்தியராய் இயேசு தானக. நம்ம அஞ்சலுக்கு அற்றதானக. அவரை போல வல்ல டாக்டர் எவரும் இல்லைங்க. அவரை போல வல்ல டாக்டர் எவரும் இல்லைங்க. நம்ம பாவ சாபம் நீக்கினமே சுத்தங்க. நம்ம பாவ சாபம் நீக்கியவ பரிசுத்தங்க. இயேசுவே 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 தெய்வம் என்று அறிந்து கொள்ளுங்க. அவர் ரத்தமே மருந்து என்று புரிந்து கொள்ளுங்க. உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே. இருந்தால் பலர் வருவார், இல்லை என்றால் யார் வருவார்? இருந்தால் பலர் வருவார், இல்லை என்றால் யார் வருவார்? இருந்தாலும் இல்லை என்றாலும் என் இயேசு கூட வருவார். இருந்தாலும் இல்லை என்றாலும் என் இயேசு கூட வருவார். உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே. இந்த உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே. கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த பிள்ளைகளும் சுற்றிய நண்பர்களும் சூழ நிற்கும் உறவினர்களும் உன் உடலை விட்டு ஆவி பறந்து போனால் உன்னோடு வந்துடுமோ? வருவாங்களா? இந்த உலகத்தை விட்டு நம்ம உயிர் பிரிஞ்சு நம்ம கூட யாரும் வருவாங்களா? யாரும் வரப்போறதில்ல. நம்ம உயிருக்கு வழிதான் என்ன பண்ணுவாங்க? அண்ணன், தம்பி, அக்கா, அண்ணி, அம்மா கூடுவாங்க. ஆனா அந்த உலகத்துல நம்ம இருந்தாலும் இல்லைன்னா நானும் என்ன பண்ணாரு? நம்ம பேர் என்ன பண்ணாரு? நம்ம உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பேரு அவர் எழுதி வச்சிருக்காரு. அல்லேலூயா. அதை பாடுவோம். இந்த உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே. இந்த உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே. இருந்தால் பலர் வருவார், இல்லை என்றால் யார் வருவார்? இருந்தால் பலர் வருவார், இல்லை என்றால் யார் வருவார்? இருந்தாலும் இல்லை என்றாலும் இயேசு கூட வருவார்.
சொல்லு, கை கட்டி சொல்லுங்க ரெண்டு பேரும். வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே அங்கே தீர்ந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. நான்கு திசையில் அலைந்தே தீர்ந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. உன்னதமானவர் மறைவினிலே, உன்னதமானவர் மறைவினிலே